ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காந்தாரா சாப்டர் வந்து உலகளவில் வந்து 3 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்தில் கடந்த 2ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் காந்தாரா 1. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து காந்தாரா 1 வந்து கடந்த 2022 வெளியாகி தெய்வீகமாக வந்து இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகத்தை விட இந்த திரைப்படம் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக சிலிர்க்க வைக்கும் காட்சிகளை வந்து நிறைய அடங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த திரைப்படத்தை தெரிவித்தாலும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துக்கு கிடைச்ச ஒரே விமர்சனம் பாசிட்டிவ் விமர்சனம் மட்டும்தான். இந்த திரைப்படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டியோட இணைந்து ஒரு ருக்மணி வசந்த், ஜெயராம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்நிலையில் 3 நாட்கள் முடியல வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து காந்தாரா சாப்டர் வந்து போயிட்டு இருக்குங்க. அதன்படி 3 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட 230 கோடி இருக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.